மனிதர்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருந்தாலும், வாழ்க்கைக்கு பயன்படுற வகையில் எளிதான விஷயங்கள் நிறையா உருவாக்கி வச்சுருந்தாலும், நம்ம பார்த்து அதிசயிக்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரி குளங்களோட அமைப்பு தான். இது எப்படி கரெக்டாக அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம். காரணம், நீரூற்றின் வழியே அது அமைக்க வேண்டும். அது இயற்கையின் வழியே போனால் தான் ஏரி குளங்கள் கரெக்டாக இருக்கும். இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு நம்ம நிறைய டைம் நம்ம அதிசயிச்சிருப்போம். இதெல்லாம் முன்னோர்கள் அமைச்சு வச்ச ஒரு பாதை தான் இது. இது புறநானூறு பாடல்லே இதை சொல்லியிருக்கிறாங்க. நிலன் நெறி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மா இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுது. இது பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பார்த்து புறநானூறு பாடல் சொன்னிச்சான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே பள்ளங்கள்லாம் இருக்குதோ அதை நோக்கி ஏரி குளங்களை அமைங்கன்னு சொல்லி, அப்படி அமைக்கிறவங்க தான் சிறந்த மன்னன் சொல்லி ஒரு புறநானூறு பாடல் சொல்லுது. நீர் மேலாண்மை பற்றி சங்க இலக்கியத்தில் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்பொழுது நாம் செய்யாறு அணைக்கட்டு பகுதியில் இருக்கின்றோம். இங்கு பழமை வாய்ந்த பாசன கால்வாயை தூர்வாரும் களப்பணிக்காக செய்யாற்றை வென்றான் எனும் ஊரில் இயற்கை தன்னார்வலர்களும் விவசாய மக்களும் சேர்ந்து கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தினோம். நவிரமலை அல்லது ஜவ்வாது மலை என்பது கிழக்கு தொடர்ச்சி மலையில் கொல்லிமலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலையை அடுத்து வரும் மலைத்தொடராகும். இம்மலைத்தொடர்கள் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் 262 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 250 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ளது. செய்யாறு என்பது தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக பாயும் ஒரு பருவகால ஆறு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை பகுதியில் உருவாகும் இந்த ஆறு பாலாறு நதியின் துணை ஆறு ஆகும். சேய் ஆறு, சேய் கூட்டல் ஆறு என்பது காலப்போக்கில் தெரிந்து செய்யாறு என பெயர் பெற்றதாகவும் தகவல்கள் உள்ளன. திருவத்திபுரம் நகரில் இந்த ஆற்றின் கரையில் திருஞான சம்பந்தர் நாயன்மாரால் பாடல் பெற்ற 1000 ஆண்டு பழமை வாய்ந்த செய்யாறு வேதபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. ஜவ்வாது மலைத்தொடரின் நசமலையில் தோன்றி மேற்கு தெற்காக பாய்ந்து பின்பு செங்கம் அருகில் வடகிழக்காக திரும்பி திருவண்ணாமலை மாவட்டத்தின் முழு நீளத்திற்கும் பாய்கிறது. ஜவ்வாது மலையிலிருந்து கிழக்காக பாயும் பீமா ஆறு, மிருகண்ட நதி ஆகிய துணை ஆறுகள் போளூர் நகருக்கு அருகில் உள்ள சோழவரம் என்னும் ஊரில் செய்யாற்றுடன் இணைகின்றன. ஜவ்வாது மலையின் அடிவாரத்தில் உள்ள செண்பகத்தோப்பு அணையிலிருந்து உருவாகும் கமண்டல நதியும், அமிர்தி அருகில் வரும் நாக நதியும், ஆரணி அருகே உள்ள சம்புவயாய நல்லூர் கிராமத்தில் ஒன்றிணைந்து கமண்டல நாகநதி எனும் உருப்பெற்று ஆரணி நகரின் வழியாக சென்று வாழைப்பந்தல் என்னும் இடத்தில் செய்யாற்றுடன் இணைகின்றது. இங்கிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் அகலத்தில் செய்யாறு வடகிழக்காக ஓடி காஞ்சிபுரம் நகரை அடுத்த பழைய சீவரம் என்னும் ஊரில் பாலாற்றுடன் இணைந்து வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. செய்யாறு பார்த்தீங்கன்னா தொடக்கம் ஜவ்வாது மலை நசமலையிலிருந்து தொடங்கி பழைய சீவரம் அப்படின்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத் அந்த தாலுகா பக்கத்தில் பழைய சீவரம் அப்படின்றதுல பாலாற்றில் போய் கலக்குது. இது செய்யாறுன்றது ஜீவநதி இல்லை, இது ஒரு பருவகால ஆறு. இது பாலாற்றின் துணை ஆறா இது இருக்குது. ஜூன்லேருந்து நவம்பர் டிசம்பர் வரையில் பெய்யக்கூடிய மழையில் அந்த உற்பத்தியாகின்ற மழைநீர் சேகரிக்கப்பட்டு செங்கம், கலசப்பாக்கம், போலூர் வழியாக அந்த வழிந்தோடும் நீர் செய்யாறு என்ற பெயரில் உற்பத்தியாகி இதை செய்யாறை தாண்டி செய்யாறு வழியாக போய் பெருநகர் வழியாக போய் திருமுக்கூடல்ன்ற இடத்துல இந்த ஆறு கலக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முழு நீளத்திற்கும் ஓடும் செய்யாறு மாவட்டத்தின் வேளாண் பாசனத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் முக்கிய ஆதாரமாகும். செய்யாற்றில் ஓடும் நீரை விவசாயத்துக்கு முழுமையாக பயன்படுத்தும் வகையில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஆற்றின் குறுக்கே உத்தரமேரூருக்கு அருகில் ஆனுமன் தண்டலம் எனும் கிராமத்திலும் ஆரணிக்கு அருகில் ஆவணியாபுரத்திலும்
தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த ஆவணியாபுரம் தடுப்பணையிலிருந்து வலதுபுறத்தில் ஒரு கால்வாய் வெட்டி அந்த கால்வாயின் மூலம் 151 ஏரிகளுக்கு நீர்ப்பாசனம் செல்லக்கூடிய ஒரு கால்வாய். அந்த கால்வாயில் 7 ஷட்டர்களை கொண்டு சுமார் வினாடிக்கு 7600 கன அடி நீர் வெளியேறக்கூடிய அளவுக்கு பாசன வசதி கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அந்த கால்வாய் வடிவமைக்கப்பட்டு நீர்ப்பாசனம் பெறுகின்ற வசதி செய்யப்பட்டது. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் 1852ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த அணை இந்த ஆற்றின் ஓரமாகவே பல கிராமங்கள் ஏரிகளுக்கு நேரடி கால்வாய்கள் செல்லுகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் செய்யாறு அணைக்கட்டு கட்டப்பட்டது. அதன் பிறகு 1969 தண்டரை அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது. செய்யாறு ஒன்றியம் சேர்ந்த செய்யாறு வடக்கு பகுதிகளில் பயன்பெறுறாங்க. செய்யாறு பயணம் செய்கின்ற வழி முழுக்க அந்த ஆற்று நீரை கொண்டுதான் பல்வேறு ஏரிகள் நிரப்பப்பட்டு வருகிறது. அதாவது செய்யாறு அணைக்கட்டு பிரிட்டிஷ் பீரியடில் கட்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகளை நிரப்புவதற்காக அரசு திட்டமிட்டு, அன்றைய பிரிட்டிஷ் அரசு திட்டமிட்டு கால்வாயை சிறப்பாக அமைத்தார்கள். செய்யாறு வட்டத்தில் உள்ள சுமார் 6135 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் 1975 சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் தண்டரை அணைக்கட்டு கால்வாய் கட்டப்பட்டுள்ளது. செய்யாறு அணைக்கட்டில் தொடங்கும் பாசன கால்வாயின் மொத்த பாசன பரப்பு 7858.58 ஹெக்டேர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 147 ஏரிகளையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 ஏரிகளையும் நிரப்பி பாலாற்றை சென்றடைகிறது. பாராசூர், கோயிலூர், அதன் கீழே எறும்பூர், ஆயல்வாடி, வந்தவாசி சுகநதியில் கலந்து வந்தவாசி சுகநதியிலிருந்து மருதாடு ஏரி வழியாக, மருதாடு கால்வாயின் வழியாக, அதனிலிருந்து கல்லாங்குத்து பெரிய ஏரி, மேல்கொடுங்காலூர், கீழ்கொடுங்காலூர், உளுந்தை, கொவளை ஆகிய கிராமங்களுடைய ஏரிகளுக்கு அந்த கால்வாயின் வழியாக பயன்பெற்று அதன் பிறகு மதுராந்தகம் வட்டம் எண்டத்தூரில் போய் கிளியாநகர் வழியாக கலந்து மதுராந்தகம் பெரிய ஏரியில் சென்று அடைகிறது. 6 கிராம ஏரிகள், அதாவது தொழிற்பேடு, எரியூர், கீழாத்தூர், செய்யாற்றவென்றன் மற்றும் வெள்ளைக்கீழ்மட்ட ஏரிகளுக்கு இந்த கால்வாய் வழியாகத்தான் சென்று தண்ணீர் பாய்கிறது. இந்த தண்ணீரால் எங்களுடைய 6 கிராமங்கள் நன்ற பயனடைகிறது. செய்யாற்றை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள அப்துல்லாபுரம் கூட்டுக் குடிநீர் திட்டம், மேனல்லூர் கூட்டுக் குடிநீர், எறையூர் கூட்டுக் குடிநீர், பாராசூர் கூட்டுக் குடிநீர், உமையாள்புரம் கூட்டுக் குடிநீர், காளியூர் அத்தி கூட்டுக் குடிநீர், சோதியம்பாக்கம் சித்தாத்தூர் கூட்டுக் குடிநீர், நமத்தோடு சேத்பட் கூட்டுக் குடிநீர், சித்தாமூர் கூட்டுக் குடிநீர் உட்பட ஏராளமான கூட்டுக் குடிநீர் திட்டங்களால் போளூர், ஆரணி, செய்யாறு, சேத்பட், வந்தவாசி, கலசப்பாக்கம், செங்கம் ஆகிய வட்டங்களில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் குடிநீர் வசதி பெற்றுள்ளனர். தேசத்தலர் கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு பெரிய திட்டம் செயல்படுது. அந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பஞ்சாயத்துக்கு இங்கிருந்து குடிநீர் கொண்டு போகிறாங்க. செய்யாறு ஆற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக 100 கிலோமீட்டர் வரை தேசூர், வந்தவாசி போன்ற பெரிய நகரங்களுக்கு, அதிகமான மக்கள் தொகை நகரங்களுக்கு கூட இந்த அணைக்கட்டு, இந்த செய்யாறு ஆற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக தண்ணீர் அனுப்புகிறார்கள். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்யாற்றின் தற்போதைய நிலையோ மிக பரிதாபமாக உள்ளது. இந்த ஆற்றிலிருந்து மணல் பகிரங்கமாக திருடப்படுவதால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். மேலும் நிலத்தடி நீர்மட்டம் சராசரி அளவை விட மிகவும் குறைந்து, இதன் காரணமாக நீர்நிலைகள், ஏரிகள், கால்வாய்கள் மற்றும் கிணறுகள் நீரில்லாமல் வறண்டு போய்விட்டதாக கூறுகிறார்கள். ஏறக்குறைய 2000 கோடி கன அடி மணலில் ஆண்டொன்றுக்கு ஏறக்குறைய 400 கோடி கன அடி மணல் அள்ளப்படுகிறது. செய்யாறுல நீங்க வழியில பார்க்கலாம், எல்லாம் அந்த பூண்டு இருக்கும், பார்த்தா வெள்ளை வெள்ளையா நாணல் பூண்டு இருக்கும். எந்த காலத்திலும் பார்த்தா இருந்ததில்லை. எல்லாம் மணல் இருந்தால் அங்கே வரவே வராது. கீழே சேர் இருந்தால் தான் வரும். நீங்கள் பார்க்குற காட்சி எல்லாமே மணல் அள்ளப்பட்டதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் செய்யாற்றில் நாணல் பூ பூத்துன்னு இருக்குது. ஆற்றுல மண் ஓட்டி 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 என்ன பண்ணாங்க, அந்த மாட்டு வண்டி டிராக்டர் எல்லாம் போயிட்டு அந்த காவாயை துத்துட்டாங்க. அந்த காவை துட்டணும் என்ன ஆகுது, அந்த கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆற்றுல மழைக்கால தண்ணி வந்தால்
என்ன பண்ணுறாங்க மொத்தம் அந்த காவா சைடு விட்றதில்ல 150 ஒரு கிராமத்துக்கு போகணும், ஏரிக்கு போகணும் தண்ணி. அது என்ன பண்ணுறான் இந்த ஊர் வீணாக போக சொல்லி என்ன பண்ணுறான் அந்த மொத்த தண்ணி நம்ம ஆற்று பக்கம் விட்டுறாங்க. ஆற்று பக்கம் விட்டுனா இப்போ நம்ம பயணம் வர மாட்டேங்குது. இந்த ஏரிகள் செல்லும் வழியில் பாதைகள் சீராக இல்லை. பாதைகள் சீராக இல்லாததால் ஏரியிலிருந்து வருகிற தண்ணீர் 2 முறை உடைப்பு ஏற்பட்டது. எங்கள் ஊரில் உடைப்பு ஏற்பட்டு மக்களால் நாங்கள் ஒரு சில தன்னார்வ தொண்டர்கள் மூலம் அங்கே மூட்டை கட்டி போட்டு அதை அடைச்சதால்தான் மற்ற ஊருக்கு தண்ணி போகுது. அது 2 முறை உடைஞ்சி நிலம் பயிர் வச்ச நிலம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஏரியில் கால்வாய்கள் அனைத்தும் செடிகள் அனைத்து செடியும் கொடியுமாக மொத்தம் மூடிக்கொண்டிருப்பதால் எங்கள் ஏரிக்கு தண்ணி வராமல் வீணாக ஏரி உடைந்து கால்வாய்கள் உடைந்து மொத்தம் கீழே செல்கின்ற தண்ணி, பயிரும் சேதமடைகிறது. நீர்நிலைகள் வந்தானா இந்த மீன் பிடித்தல் அப்படின்றது வந்தானா ஒரு சவாலாக இருக்குது. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷட்டர்களை வந்தானா உடைச்சி அந்த ஷட்டர்களை வந்து பார்த்தோன்னா முறையாக வந்தானா பராமரிக்கக்கூடிய சூழல் இருக்கிற பொழுது வந்தானா தன்னுடைய சுய லாபத்திற்காக மீன் பிடிப்பவர்கள் வந்தானா அந்த ஷட்டரை உடைச்சி வந்தானா தண்ணீரை வந்தானா வீணாக வெளியேற்றுகிறார்கள். அது தேக்கி நிலத்தடி நீரை வந்தானா உற்பத்தி செய்ய முடியாத ஒரு சூழல் வந்தானா உருவாக்குறாங்க. இந்த டேமில் வந்து தண்ணி வந்து அதிகம் வந்தது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஷட்டர் கீழே வீழ்ந்துருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த ஷட்டர் தூக்குறது பல ஆட்கள் தேவைப்படுகிறது. தண்ணி அதிகமாக வரணும்னா தண்ணி குறைஞ்ச பிறகு தான் திரும்ப ஷட்டரை நேராக முடியுது. இதெல்லாம் என்ன பயன் எடுக்குது, மக்கள் பாதிப்பு என்னன்னா 151 ஏரி இதெல்லாம் பாதிக்கப்படுது. இந்த வழியாக என்ன பண்ணால் அது இப்படி தான் போகணும். இதுனா ஷட்டர் தானாக வீழ்ந்ததுக்கு என்ன ஆகுதுன்னா மொத்த தண்ணி ஆற்றுக்கு வீணாக போய் கடலுக்கு போய் சேருது. விவசாயத்துக்கும் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்கும் பயன்பட்டு வரும் செய்யாற்றை முழுவதுமாக தூர்வாருவதுடன் பாழடைந்த நிலையில் உள்ள இதன் பாசன கால்வாய்கள், ஏரி கால்வாய்களையும் சீரமைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இயற்கை தன்னார்வலர்கள் ஒன்று கூடினர். எங்கள் நந்தன் கால்வாய்ங்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் சேர்ந்து 37 கிராமங்களில் பயணிக்கக்கூடிய நீர்வரத்து செல்லக்கூடிய ஒரு கால்வாய். அது வரலாற்று சிறப்பு மிக்க பல்லவர் மன்னர்களால் உருவாக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக 1972 தமிழக அரசால் 30 கிலோமீட்டர் வெட்டப்பட்ட கால்வாய். அந்த கால்வாய் வெட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருந்தது. அந்த கால்வாயோட 12வது கிலோமீட்டரில் எங்கள் ஊர் இருந்தோம். அந்த கால்வாய் பற்றின முழு விபரம் தெரியாததுனால அந்த 50 ஆண்டுகள் வீணாக போச்சு. அது தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் 2018 ஒரு நம்மால் முடியும் குழுவோடு இணைந்து செயல்பட்டோம். அப்படி இணைந்து செயல்படும்போது பல தன்னார்வர்கள், விவசாயிகள், சில விவசாய சங்கங்கள், பொதுமக்கள் எல்லாரும் இணைஞ்சு அந்த கால்வாயை நாங்கள் மீட்டெடுத்தோம். அதுக்கு அரசும் இசைவு தெரிவித்து அரசும் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணிகளில் மேற்பார்வையிட்டு இப்போ அந்த கால்வாயில் 55 ஏரிகளுக்கு தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு சிறப்பான திட்டமாக, மக்கள் பயன்பாட்டு திட்டமாக, மக்களோட ஒத்துழைப்போட, மக்கள் பங்கேற்போட வெற்றி பெற்று இருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கத்தின் தன்னார்வலர்கள் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் என்ற கைவிடப்பட்ட கால்வாய் திட்டத்தை அப்பகுதி தன்னார்வலர்கள் ஒன்று கூடி கால்வாயை தூர்வாரி களப்பணி செய்து சீரமைத்து கடைமடை வரை தண்ணீர் கொண்டு சென்று சாதனை படைத்தனர். 37 கிலோமீட்டர் நந்தன் கால்வாய் முழுமையாக நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம். அதை அரசுக்கு கொண்டு சென்று 35 கோடி ரூபாய் நிதியை இன்னைக்கு அதை செலவிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பகுதிக்கான முழுமையான ஏரிகள் நாங்கள் பாசனத்துக்கு கொண்டு சென்று அந்த தண்ணியை நிரப்பியிருக்கிறோம். தங்கள் மாவட்டத்தின் மற்றொரு பகுதியில் இதே போன்று கால்வாய் போதிய பராமரிப்பின்றி இருப்பதை கண்ட செய்யாறு அணைக்கட்டு பாசன கால்வாயை சீரமைக்க அப்பகுதி விவசாய மக்கள், அம்பத்தூர் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம், எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் மற்றும் புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து செய்யாறு அணை புனரமைப்பு குழுவினை தொடங்கினர். 120க்கும் மேற்பட்ட ஆறுகள், கிளையாறுகள் இருக்கிறது. ஒரு 200 ஆண்டு காலமாக இவைகள்லாம் நாம் சரியாக பராமரிக்காத காரணமாகும். குறிப்பாக கிளை கால்வாய்கள், நந்தன் கால்வாய் போன்ற கால்வாய்கள், ஆலங்குளம் கால்வாய், சாத்தியார் கால்வாய், இது போன்ற கிளையாறுகள் 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் போன்ற ஆறுகளை நாம் கவனம் செலுத்தி அதை கிளையாறுகளை முதல் சுத்தம் செய்தோமானால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரிகள் உயிர் பெறும் என்பது இந்த நந்தன் கால்வாயினுடைய மீட்பு மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலை மாவட்டம்
செய்யாறு தாலுக்காவில் இருக்கிற செய்யாறு அணைக்கட்டில் மீட்டெடுக்கணுங்கிற ஒரு உயரிய எண்ணத்தோட இங்கே இருக்கிற விவசாயிகள், தன்னார்வலர்கள், விவசாய சங்கங்களோட பிரதிநிதிகள்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி செய்யாற்றை வென்றான் கிராமத்தில் செய்யாற்றை வென்று இந்த பகுதியை வந்து ஒரு நிலத்தடி நீரையும் விவசாயமும் குடிநீரும் கால்நடைகளுக்கு வாழ்வாதாரம் பல்லுயிர் பெருக்கத்துக்காகவும் ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்துறதுக்காக இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். செய்யாற்றை வென்றான் என்னும் இடத்தில் செய்யாற்றின் கரையில் கலந்தாய்வு கூட்டம் நடத்த திட்டமிட்டு அப்பகுதி பொதுமக்களும் இயற்கை தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். 18 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த செய்யாறில் ஒரு 6-7 மாதத்துக்கு தண்ணி போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போனா 2.5 மாதம் 3 மாதம் தண்ணி போக மாட்டேங்குது. அதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா மணலும் எடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல கால்வாய்கள்லாம் துந்து போயிருக்கு. தண்ணீர் கால்வாய் வழியாக செல்லாமல் பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர் நிலங்கள் வழியாக செல்வதால் வருடம் மழை காலங்களில் இந்த பயிர் சேதம் பெருமளவில் ஏற்படுகின்றது. கால்வாய் இருந்திருந்தால் அந்த கால்வாய் வழியாக நீர் சென்றிருக்கும். கால்வாய் வந்து மொத்தமாக தூந்து போயுள்ளதால் கால்வாய் வழியாக செல்லாமல் அந்த தண்ணியானது பயிர் விளைச்சல் உள்ள பயிரின் வழியாக ஏரிக்கு திருப்பியும் செல்கின்றது. அதை அந்த கால்வாய் தூர்வாரும் போது தண்ணீர் முழுமையாக ஏரிக்கும் சென்றடையும், பாசனத்திற்கும் உதவும். தொழுப்பேடு கிளைக்கால்வாய், அடுத்தது முக்கூர் கிளைக்கால்வாய், பாராசூர் கிளைக்கால்வாய், இப்படி கிளைக்கால்வாய்கள் மெயின் கால்வாய் வந்து பார்த்தா ஒரு 10 அடி தூர்ந்து போயிருக்குது. கிளைக்கால்வாய்கள் வந்து பார்த்தா அதுவும் ஒரு 5 அடியாக தூர்ந்துருக்குது. அங்கேருந்து டேங்கிலிருந்து ஏரியிலிருந்து தண்ணி வெளிவரத்துக்கு அனைத்து கால்வாய்களும் வந்து பார்த்தாக மொத்தம் தூந்துருக்குது. குறைந்தபட்சம் 500 ஏரிகள் இருக்குதுங்க. இந்த ஆவணியாபுரம் அணைக்கட்டை அந்த ஆற்றுல இருந்து எங்களுக்கு வர்றதுங்க. அங்கே தண்ணி வந்து இந்த காவாய் சரியில்லாதால ஆற்றுல திறந்து விட்றாங்க. ஆகையால் இந்த கால்வாய்களுக்கெல்லாம் இந்த ஆற்றுல தண்ணி வீணாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அணையை சரியான முறையில் அந்த கால்வாய்களை சரி செஞ்சால் அந்தந்த கிராமத்துக்கும் ஏரிகளில் போய் தண்ணி நிரம்பும். அங்கே வந்து நீர் வளம் ஆதாரம் பெருகுங்க. 857 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த வலதுபுற கால்வாய் வந்து அப்பயே கட்டியிருக்காங்க. அப்போ மண்ணால் வந்து கட்டி எறையூர் தாண்டி கீழாத்தூர்லேருந்து செய்யாற்றை வென்றான் ஒரு 5.7 கிலோமீட்டர் அந்த கால்வாய் வந்து இப்போ பழுதடைஞ்சு நினைஞ்சிருக்கு, ஆக்கிரமிப்புலையும் இருக்குது, தூர்வாரப்படணும். இங்கே ஒரு 50 லட்சம் லிட்டர் தண்ணி தினந்தோறும் உறிஞ்சப்படுது. நாம் பேங்க்கில் நம்ம வந்து எடுத்துகிட்டே இருந்தால் எவ்வளோப்பட்ட இதுவும் குறைஞ்சிரும் இல்லையா? நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச இதுதான் நிலத்தடி நீர். அதை நம்ம தலைமுறைக்கு எடுத்துட்டா அதுக்கு பணம் போடணும் இல்லையா? அதுக்காக தான் இங்கே தடுப்பணை. நல்ல திட்டம். நம்ம செய்யாற்றை வென்றான் கிராமத்தில் ஒரு தடுப்பணை வந்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை உங்களை அதுக்காக பல பேர் கருத்து தெரிவிச்சுங்க. உங்களை எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். எக்ஸ்னோருடைய ஒரு ட்ரஸ்டியாக இருக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 30 நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த விலையில்லா ஜேசிபியை வந்து நான் உங்கள் அன்பழகன் ஐயா, ஏன்னா அன்பழகன் சொல்லி நம்ம பாரிசா இங்கே அமுச்சு வச்சுருக்காரு. அவருக்கு வந்து அந்த ஜேசிபி நான் கொடுத்துக்குறோம். அதை வச்சு நீங்கள் இந்த கால்வாயெல்லாம், அதாவது வண்டி கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து சொந்த வண்டி மாதிரி அதுக்கு வந்து ஊராட்சி தலைவர்லாம் வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதுக்கு டிரைவர் அனுப்புகிறோம். வண்டியை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த கால்வாய் தூர்வார பணிகளை பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். செய்யாறு அணைக்கட்டு முதல் வந்தவாசி வரை தன்னார்வலர்களோடு சேர்ந்து பாசன கால்வாயின் தற்போதைய நிலையை ஆய்வு செய்தோம். இந்த கால்வாய் போகிற கிராமங்கள் தூரம் போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த கிராமங்கள்ல இருந்து ஒரு 10 பேரோ 5 பேரோ ஒரு கிராம குழுக்களை ஏற்படுத்தி அந்த குழு மூலியமாகவே அந்த கிராமத்துக்கு தேவையான அந்த பாசன கால்வாய்களை நம்ம கொண்டு போய் தூர்வாரி அதை வந்து செய்யலாம். இந்த அணையை புனரமைக்கணும். அடுத்ததாக இதோட ஏரிங்களுக்கு போகிற வரத்து கால்வாய் அதெல்லாம் நிறைய இடத்துல மண் மேடிட்டு இருக்குது. அதெல்லாம் புனரமைச்சு மறுபடியும் செயல்பாட்டுக்கு கொண்டாடணும். நிறைய பகுதிகளில் மேடான இடத்துக்கெல்லாம் தண்ணி போகாமல் இருக்குது. இங்கே தண்ணி முழு அளவில் நிற்கும்போது தண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதுவும் நம்ம பண்ணுறதா இருக்கும். மக்கள் தங்கள் பங்களிப்பு நம்மால் முடியும் என்று மக்களே மனசு வைத்து முன் வந்தால் நிறைய சாதிக்கலாம்.
முதல் கட்டமாக செய்யாறு அணைக்கட்டு முதல் வந்தவாசி வரை உள்ள பாசன கால்வாயை தூர்வாரி சீரமைக்க இயற்கை தன்னார்வலர்களோடு கிராம மக்களும் இணைந்து அரசு அதிகாரிகளின் அனுமதியும் உதவியும் பெற்று களப்பணி செய்ய முடிவு செய்யப்பட்டது. முழுமையாக வந்து பார்த்தோன்னா இதை மீட்டெடுத்து தங்குதடையின்றி, அதாவது சீமைக்கருவேல மரம் மற்றும் வந்து பார்த்தோன்னா தடைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் நீக்கி இதை முழுமையாக கொண்டு சென்றால் விவசாயமும் பெருகும், குடிநீர் ஆதாரம்னா பெருகும், மக்களுடைய வாழ்வாதாரம், இந்த மைக்ரேஷன் மேக்சிமம் அதிகமாக இருக்காது அப்படின்றது எங்களுடைய நோக்கம். புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழு இந்த பகுதியுடைய விவசாயிகள், இளைஞர்கள் தன்னார்வலோட இணைஞ்சு, விவசாய பொதுமக்களோட இணைஞ்சு இந்த கால்வாயை மீட்டெடுக்கிறோம் பணியை முன்னெடுத்திருக்கோம். இந்த பணியில் வந்து நாங்கள் நந்தன் கால்வாயில் மக்களோடு சேர்ந்து அரசோட ஒத்துழைப்போடு நாங்கள் ஜெயித்த மாதிரி, அதில் ஒரு நல்ல வெற்றிகரமான திட்டம் மாற்றின மாதிரி கடமடை வரையும் நீர் கொண்டு செல்வதற்கான ஒரு முனைப்பாட பணியை இன்று பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். நம்மால் முடியும் குழுவோடு சேர்ந்து அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து இந்த களப்பணியாற்றுவோம். எவ்வளவோ கஷ்டமான விஷயங்களை கூட நம்ம வந்து அது கஷ்டம் சொல்லி இல்லை நடக்காது, இல்லை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதை விட்டுட்டு அதை திட்டமிட்டு ஒரு குழுவாக சேர்ந்து சரியான ஒரு திட்டமிடல் இருந்து ஒவ்வொரு விஷயமா சரி பண்ணி களப்பணி செஞ்சுட்டு வந்தோம்னா எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம வந்து எளிதாக மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கலந்தாய்வு கூட்டத்தை நம்ம நடத்தினோம். அதன்படி இனிமேல் வரும் காலங்களில் வந்து நம்ம இந்த களப்பணியை தொடங்கி கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த நீர் எல்லா நீர் கால்வாயை போய் எல்லா ஒரு ஏரியும் நிரப்பும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த செயலை தொடங்குவோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.